அட நானா அத செஞ்சேன். அப்படிதாங்க இன்னைக்கு இருந்துச்சு. நான் இதுவரைக்கும் பரோட்டாலாம் செஞ்சதே இல்ல. "என்னடி இது மதுரைக்காரியா பொறந்துட்டு பரோட்டா செய்ய தெரியலன்னா, உனக்கு வெட்கக்கேடா இல்லையா?" அப்படின்னு என்னைய நானே காரி துப்பிக்கிட்டு நானும் பரோட்டா செய்ய ஆரம்பிச்சேங்க. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்றேன். பட் பயமா தான் இருந்துச்சு. அதுக்கு வந்து சைட் டிஷ்ஷா வந்து முட்டை கிரேவி வச்சுக்கிருவோம் அப்படின்னு நானும் அதுக்கு ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டேங்க. பரோட்டா ஒரு சைடு வந்துட்டு நல்லா பெசஞ்சு ஊற வச்சுட்டேன். ஊறுனா தான் நல்லா வரும் அப்படின்னு சொன்னாங்க. யூடியூப் தான் பார்த்து செய்கிறேன். இதுவரைக்கும் நான் செஞ்சது கூட இல்ல. ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ணுறேன். எப்படி வரப்போகுதுன்ற பயத்திலேயே செஞ்சுட்ருந்தேன். ஃபர்ஸ்ட் வந்து கிரேவி வச்சுருவோம் அப்படின்னு நானும் தேங்காயெல்லாம் அரைச்சி ஊற்றி முட்டை கிரேவியெல்லாம் ரெடி பண்ணி வச்சுட்டேன். பரோட்டா மாவை எடுத்து பார்த்தா நல்லா புசு புசுன்னு சூப்பராக வந்துருந்துச்சு. அதுக்கப்புறம் அதையும் நானும் எடுத்து பரோட்டா மாஸ்டர் மாதிரி வீசி நல்லா சுற்றி ஒரு ஓரத்தில் வச்சு அதுக்கப்புறம் தேய்ச்சி தோசை கல்லில் போட்டு எடுத்து பரோட்டா மாஸ்டர் மாதிரி நல்லா தட்டியெல்லாம் எடுத்து பார்த்தா ஓகேவா வந்துருந்துச்சு. பட் வந்து டேஸ்ட்டு உண்மையாகவே வேறு லெவலுங்க. முட்டை கிரேவிக்கும் பரோட்டாவுக்கும் சூப்பராக இருந்துச்சு.